அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் மருத்துவமனையில் 20க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. தாம்பரம் மாநகராட்சி 13வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலந்தது தொடர்பாக 2 பேர் உயிரிழந்ததாக கூறப்படக்கூடிய உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 3வது நபராக உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவமானது அவர் இயற்கை மரணம் என்பதை மருத்துவமனை நிர்வாகம் உறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில் 2 பேர் உயிரிழப்பு என்றது பெரிய ஒரு விவகாரமாக எழுந்திருக்கக்கூடிய மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் 20க்கும் மேற்பட்டோர் இந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்தது பருகியதால் ஏற்பட்ட உடல்நல குறைவு மற்றும் பாதிப்பு காரணமாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு தொடர் மருத்துவ கண்காணிப்பும் மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு சற்று முன்னதாக வருகை புரிந்த தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளும் உடனடியாக விரைந்து வந்து குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் உள்நோயாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியது மட்டுமல்லாமல் மருத்துவமனை நிர்வாகத்திடம் தேவையான உயர்கட்ட மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ப உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதத்திலும் உள்நோயாளிகள் வேறு ஏதேனும் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பது மட்டுமல்லாமல் நச்சு கலந்த குடிநீர் என்பது உணவு குழாய் மற்றும் உடலில் எந்த பாகத்தில் சென்றிருக்கிறது, இதன் மூலியமாக ஏற்பட்டக்கூடிய நச்சுத்தன்மையை உடனடியாக போக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மருத்துவமனை நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல்வேறு சுகாதாரத்துறை அலுவலர்கள் மாவட்ட மருத்துவமனை நிர்வாகம் என அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு ஒரு குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு தேவையான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் என பணி நியமிக்கப்பட்டு இந்த மருத்துவர்கள் உடனடியாக அந்த மருத்துவமனையில் தனி வார்டில் அமைக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன உள்நோயாளிகள் இருப்பவர்களுக்கு என்னென்ன மாத்திரைகள் மருந்துகள் மட்டுமல்லாமல் என்ன விதமான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவும் மருத்துவமனை உயர் மருத்துவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த சுகாதாரமற்ற குடிநீர் பருகியதால் மட்டுமே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடியதாக உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 2 மட்டுமே உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் அந்த பகுதியில் சுகாதார குறைகளை ஏற்படாமல் தடுப்பதற்கு தேவையான மருத்துவ முகாம் ஒன்றும் அமைக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு மாநகராட்சி சுகாதாரத்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி வினோத், உங்க தகவல்களுக்கு.